கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் அண்ணா, சோர்ந்து போகாதே, நீ ஜெபம் பண்ண. இதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் சில நேரத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னா சோர்ந்து போய்விடுகிறோம். சில பேர் நம்மளை காயப்படுத்தும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம். நம்ம ஜெபிச்ச ஜெபத்திற்கு பதில் வரலன்னா நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய மனது சோர்ந்து போகுது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, நீ ஜெபம் பண்ணு. லூக்கா 18வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமையுடைய கருத்து என்ன தெரியுமா? 7-8 வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் பதிலை கொடுப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சில சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஞானி சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் 24:10 வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். அப்போ நல்ல கவனிங்க. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலன், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலன், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலன், சாட்சியாக வாழக்கூடிய பலன், இப்படி நிறைய பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்ம சோர்ந்து போகும் பொழுது என்ன நடக்குது? இந்த பலனெல்லாம் குறுகி போக பண்ணுகிறது. ஆகையால் தான் ஒரு மனுஷனை வீழ்த்துவதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் சோர்வு. இந்த சோர்வு என்கிற ஆயுதத்தை பிசாசு பயன்படுத்தி நிறைய தேவ பிள்ளைகளை விழ பண்ணுகிறான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, ஏசாயா 40:29 சோர்ந்து போன உனக்கு கர்த்தர் பலனை கொடுப்பான். இன்னைக்கு அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும். பாருங்க, ஒரு 2 நண்பர்கள், ரொம்ப திக் நண்பர்கள். ஆனால் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், வஞ்சித்துட்டான். இதை தாங்க முடியலை. ஆனால் அவனுடைய மனைவி சோர்ந்து போய் வந்த தன் கணவரை பலப்படுத்தி, அந்த மனுஷன் இல்லைன்னா என்ன, கர்த்தர் இருக்கிறாரு. அவங்க மனைவி சொல்ல 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 இவனுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. நாள் ஒன்று வந்தது, எந்த மனிதன் துரோகம் பண்ணினானோ, எந்த மனிதன் ஏமாற்றினானோ, அந்த மனிதன் அழிந்தே போனான். இந்த மனிதனை கர்த்தர் உயர்த்தினான். ஏன் உங்களை கர்த்தர் உயர்த்துவான்? ஏன்னா நீங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. எலியா என்கிற மனிதன் ஜெபம் பண்ணுகிறான். போதும் ஆண்டவரே, என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா மனதளவில் அவன் சோர்ந்து போயிட்டான். எசபேல் என்கிற ஒரு அறைக்கு அவளுடைய வார்த்தை அந்த தெய்வ மனிதனை சோர்ந்து போக பண்ணினது. செத்தா நலமாயிருக்கும் என்கிற மனநிலைமைக்கு வந்துட்டான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி வாழணும் என்கிற மனநிலைமையில் பிசாசு நம்மளை கொண்டு வருவான். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. பரலோகத்திலிருந்து தெய்வதூதன் இறங்கி வந்து எலியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ இப்போவுமே சோர்ந்து போயிட்டா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை
சில வார்த்தையின் நிமித்தமாக, சில சூழ்நிலை நிமித்தமாக, சில பண காரியத்தின் நிமித்தமாக, சில ஏமாற்றத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருந்தா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகாது, நீ ஜெபம் பண்ண. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் மிகவும் சோர்ந்து போய் இந்த காலை பொழுதில் இதை கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் என் தேவனாயை கர்த்தர் பலப்படுத்துவீராக, புது பலனை கொடுப்பீராக, சோர்வுகளை எல்லாம் உதறிவிட்டு எழும்ப உதவி செய்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயம் அற்புதம் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.